ஹாய் ஆல். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்கர் வால்யூம்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பார்க்கலாம்னா நம்ம வந்து ஒரு ஏபிஐ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அந்த ஏபிஐ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் அதில் வந்து 3 இது இருக்குது. ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் அந்த ஆப் டேட்டாவில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பிரிண்ட் பண்ணிடும். அதாவது இந்த டேட்டா ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்கோ என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் பர்டிகுலர் ஃபைல் வேணும்னா நீங்கள் அந்த ஃபைலோட கண்டென்ட்டை எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அது ஒன்று. இல்லை அந்த ஃபைலில் ஏதாச்சும் ஒரு புது ஃபைலை ரைட் பண்ணணும், இல்லாட்டி ஃபைல் அப்டேட் பண்ணணும்னாலும் உங்களால் இது பண்ண முடியும். ஸோ அப்டேட்னாலும் உங்கள் புதுசாக நீங்கள் எல்லா கண்டென்ட்டுமே ரைட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? டோட்டல் ரீப்ளேஸ் மாதிரி. ஸோ அது பண்ணணுனாலும் உங்களால் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுதான் இதில் இருக்கிற விஷயங்கள். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நார்மலாக இதை ரன் பண்ணுறேன். ஓகே. dev service.py. ஸோ இப்போ உங்களுக்கு இது ரன் ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து இங்கே 5002லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒன்று எழுதி வச்சுருக்கேன், கெட் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ்ன்ட்டு. ஓகே. ஸோ நான் ஹிட் பண்ணனாக்கா எரர் அடிக்கும். ஏன்னா நான் அது வந்து 127.0.0.1 இதை கொடுத்து நான் இப்படி ரன் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டேட்டா. ஓகே. ஸோ நான் இதை வச்சு நான் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ரன் பண்ணிங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் இப்படி வருது. ஓகே. அந்த டேட்டாங்கிற ஃபோல்டருக்குள்ளே எந்த ஃபைல்ஸுமே இல்லை, அதனால் இப்போ வருது. இப்போ நான் இதுக்குள்ளே போய் நியூ ஃபைல் கொடுத்துட்டு டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஹிட் பண்ணனாக்கா டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது நம்மளுக்கு வருது. ஓகே. ஸோ இதுதான் மேட்டர். ஸோ அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஃபைலில் ஏதாச்சும் கண்டென்ட் ரைட் பண்ணணும், இல்லாட்டி இருக்கிற ஃபைலில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது பார்க்கணும் அப்படின்னீங்கனாலும் அதுக்கு ஒரு கெட் ரெக்வெஸ்ட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் அமைச்சிக்கலாம். ஸோ அது வந்து என்னதுன்னா அந்த ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை ரீட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டில் தரும். ஓகே. இப்போ வந்து ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருதுங்களா? ஆனால் ஃபைல் தான் அங்கே இருக்குதே, டெஸ்ட்டுன்ட்டு. ஸோ ஃபைல் நேம் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பாத் வந்து நம்ம ஸ்லாஷ் ஆப் டேட்டான்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ இப்போ நம்ம அதையும் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதையும் கிளியர் பண்ணிவிட்டு டேட்டா. ஓகே. நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் போட்டேன்னாக்கா கண்டென்ட் எதுவுமே இல்லை, ஃபைல் நேம் மட்டும் இது இருக்குன்ட்டு வருது. ஓகே. ஸோ இப்போ அந்த டெஸ்ட்டுங்கிறதுல நான் வந்து சம் கண்டென்ட் எழுத போகிறேன். டெஸ்ட் கண்டென்ட் 1 2 2 1 3 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் உங்களுக்கு அந்த கண்டென்ட்டில் வந்து அந்த கண்டென்ட் வந்து ஃபைலில் போய் ரைட் ஆயிரும். ஓகே. ஸோ அதுதான். ஸோ ஃபைல் டெஸ்ட் ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் பழைய இதில் போய் திருப்பி நான் கெட் பண்ணனாக்கா டெஸ்ட் கண்டென்ட் 1 2 3ங்கிறது வரும். ஓகே. ஸோ இதுதான் அந்த விஷயங்கள். 3 ஏபிஐ. ஒரு ஏபிஐ வந்து லிஸ்ட் பண்ணும், ஒரு ஏபிஐ வந்து என்ன அந்த ஃபைல் நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஃபைல் நேம் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேமில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது உங்களுக்கு காமிக்கும். இன்னொன்று வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைலை ரீரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எடுத்து கொண்டு போய் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த 3 இது. ஓகே. ஸோ இப்போ இந்த 3 இது இருக்குங்களா, இப்போ இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஃபைன். ஓகே. இப்போ நம்ம லோக்கலில் ரன் பண்ணுறோம், அதனால் உங்களுக்கு வந்து இந்த டேட்டாங்கிற ஃபோல்டரில் இது அந்த 3 இது அது ஃபைன். இப்போ நம்ம லோக்கலில் ரன் பண்ணுறோம், அது வந்து இப்போது டேட்டாங்கிற ஃபோல்டரில் போய் உங்களுக்கு ரைட் ஆகிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கு. வெல் அண்ட் குட், ஃபைன். ஓகே. ஸோ இதே நம்ம கண்டெய்னரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இது நம்ம கண்டெய்னரைஸ் ஆக்குறதுக்கும் ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இட்ஸ் சேம். ஓகே. ஸோ ஒரு பைத்தன் இமேஜ்லேருந்து எடுத்துகிட்டு ஆப் டைரக்டரிக்கு போயிட்டு காப்பி ஆப். ஸோ அதுக்குள்ளே ரன் பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் எக்ஸ்போஸ் 5002 இது வந்து ஒரு என்விரான்மெண்ட் நேம் கொடுத்துருக்கேன், டெவ் சர்வீஸ்ன்ட்டு. அதுக்கப்புறமா ரன் பண்ணுறேன் பைத்தான் dev service.py சிஎம்டி போட்டு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் இமேஜஸ் எதாவது வச்சுருக்கான்னு பார்க்குறேன், எந்த இமேஜும் இல்லை. ஸோ டாக்கர் பில்ட்
இப்போ கரண்ட்டாக இருக்கிற டாக்கர் ஃபைல் இதுதான். இப்போ dev service v1.py. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த டாக்கர் ஃபைலை வச்சுட்டு dev service போடுறேன். dev serviceங்கிற ஒரு இமேஜை நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு லேயராக பில்ட் ஆகிட்டு இருக்கு. பில்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் டாக்கர் இமேஜஸ்ன்னு நான் கொடுத்தேனாக்கா எனக்கு இந்த இமேஜ் வந்து பில்ட் ஆகி இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். வெல் அண்ட் குட், ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டாக்கர் run -d -rm -p போர்ட் நம்பர் என்னது 5002 5002. அப்புறமா இமேஜ் வந்து dev service v1. ஓகே, ஸோ இதுதான் இப்போ ரன் ஆக போகிறது. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு அதே ஏபிஎஸ்லாம் ஹிட் பண்ணால் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பார்ப்போம். ஸோ ஃபைல் டெஸ்ட் ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ ஃபைல்ஸ் இங்கே வந்துடுது, இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, டெஸ்ட் 123ன்ட்டு அதில் என்ன கண்டென்ட் போடுறோன்னாக்கா my name is Syed Jafar. Syed Jafar இது போடுறேன், ரைட் பண்ணுறேன். ஸோ ஃபைல் டெஸ்ட் 123 ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுது. இப்போ நான் இங்கே போயிட்டு அந்த ஃபைல் கரெக்டாக ரைட்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹிட் பண்ணனா my name is Syed Jafarன்னு வந்துடுது. ஓகேங்களா, இது எல்லாமே சூப்பர், ஃபைன். ஸோ இந்த ஃபைல் எங்கடா ஸ்டோர் ஆகிருக்கும், இங்கே நான் போய் பார்த்தா டேட்டாவில் இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை. ஓகே, ஸோ இது வந்து இப்போ எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ கண்டெய்னருக்குள்ளே ரன் ஆகிட்டுருக்குன்னா அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம டாக்கர் எக்ஸெக் போட்டு உள்ளே போய் பார்ப்போம். ls cd டேட்டா இருக்குது. ls இப்போ டெஸ்ட் 123ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, டெஸ்ட் 123. ஓகே, ஸோ அதில் பார்த்தோன்னா my name is Syed Jafarன்னு இருக்குது, ரைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டென்ட் இருக்குது. ஓகே, இப்போ நான் இது வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வரேன். ஸோ இப்போது இந்த டாக்கரையும் நான் இந்த இந்த கண்டெய்னரையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ டாக்கர் rm-f இது க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த கண்டெய்னரும் இப்போ வந்து ரன் ஆகலை, டாக்கர் -a எதுவுமே இல்லை. ஓகே, சரி, இப்போ நான் கிரியேட் பண்ண ஃபைல் எங்கடா போய் உட்காந்துருக்கோம், இப்போ நான் டேட்டாவில் போய் அப்டேட் ஆகிருக்குமான்னு பார்த்தீங்கன்னாக்கா டேட்டாவில் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம்னா அந்த கண்டெய்னரில் அந்த ஃபைலை காணோம். ஓகே, கண்டெய்னர் ஃபைல் இருக்குது, அது கண்டெய்னர் எக்ஸிட் ஆகிட்ட பிறகு அந்த ஃபைலை நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அந்த டேட்டா எல்லாமே நம்ம பெர்சிஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயம் வரும்போது தான் வால்யூம்ஸ்ன்ட்டு வருது. ஸோ வால்யூம்ஸ்னால் இங்கே எதை மீன் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், இந்த டேட்டா ஸ்டோரேஜ் தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா டாக்டர் கிட்ட, நீ வந்து ஒரு டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் யூஸ் பண்ணிட்டு இருக்க இல்லையா இந்த ஏபிஐயில், அந்த ஃபோல்டரும் என்கிட்ட இருக்கிற இந்த டேட்டாவும் ஒரே டேட்டாவை கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ நீ இங்கே இருக்கிற டேட்டாவை சேஞ்ச் பண்ணு, அதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஃபைல் கிரியேட் பண்ணாலும் அது வந்து உங்களோட லோக்கல் மிஷினில் தான் கிரியேட் ஆகும், அந்த கண்டெய்னருக்குள்ளே கிரியேட் ஆகாது. பட் அது வந்து ஒரு லிங்க் மாதிரி எடுத்துக்கும். ஓகேங்களா, லோக்கல் மிஷின்லேருந்து அது ஒரு லிங்க் மாதிரி எடுத்துகிட்டு அது போய் அங்கே அப்டேட் ஆகி அது ரன் ஆகிட்டே இருக்கும். திரும்பி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம டாக்கர் வால்யூம்ஸ் இருக்குது. டாக்கர் வால்யூம்ஸ் என்ன பண்ணுனாக்கா இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்பீங்க. இருங்க, நான் வந்து உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து இதுதான் உங்களுடைய கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதனுடைய லோக்கல் மிஷின், இது லோக்கல், இது கண்டெய்னர். ஓகே, ஸோ இது லோக்கல் மிஷினில் ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ டாக்கர் வால்யூம்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டரை வந்து இந்த ஃபோல்டராக கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நான் இங்கே போய் இந்த ஃபோல்டரில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது எனக்கு இங்கேயும் அஃபெக்ட் ஆகும். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணால் இங்கேயும் கிரியேட் ஆகும், ஒரு ஃபைல் டெலீட் ஆனால் இங்கேயும் எனக்கு டெலீட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் டாக்கர் வால்யூம்ஸுங்கிறது பண்ணுது. ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அது என்னதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அது என்னதுன்னா -v நம்ம போட்டு நம்ம சொல்லுவோம். -v போட்டுட்டு அது என்ன அந்த பாத் வேணுமோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் இப்போ நான் வந்து அந்த இது ரன் பண்ணுறேன், டாக்கர் -m இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ -v
என்கிட்ட டேட்டான்னு ஃபோல்டர் இருக்குது, அதாவது கரண்ட் டைரக்டரியில் டேட்டான்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்குது கரெக்டாக. இல்லாட்டி இருங்க, எல்எஸ். இப்போ டேட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் இந்த ஃபோல்டரும் உங்ககிட்ட இருக்கிற ஆப் டேட்டாவும் ஒன்றுன்னு நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ என்கிட்ட டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது, ஹைஃபன் வீனா வால்யூம். என்கிட்ட டேட்டான்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்குது. உங்ககிட்ட ஆப்புக்குள்ளே டேட்டான்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீ அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிறது எல்லாமே இந்த ஃபோல்டரில் உனக்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணிட்டேன். ஃபைன். இப்போ நான் போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் திருப்பி அந்த ஏபிஐக்கு போயிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபைல் டெஸ்ட் 1 2 3 ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் இங்கே வந்து நான் ரெஃப்ரெஷ் அடிச்சு பார்த்தேன்னா அது இங்கே ரன் கிரியேட் ஆகிருக்கணும், ஏன் ஆகலைன்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன். என்னங்க, டாக்கர் எக்ஸெக் எஸ், இது இங்கே கிரியேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ ஆக்சுவலாக இதே இது வந்து உங்களுக்கு வெளியும் கிரியேட் ஆகணும், ஏன் கிரியேட் ஆகலை? டாக்கர் பிஎஸ் -a -v இங்கே இருக்கிற டேட்டாங்கிறது இந்த டேட்டாக்குள்ளே போகணும். allocated docker ps ram hyphen f எல்லாத்தையுமே delete பண்ணிடுறேன். ஸோ இப்போ திரும்பி நான் ரன் பண்ணுறேன். திரும்பி ரன் பண்ணிவிட்டு நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஃபைல் ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரல. ஓகே, இப்போ நம்ம இப்படியும் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஒர்க்கிங் டைரக்டரியை கொடுத்து பார்த்துட்டு இல்லை, சிடி ud ஸ்லாஷ் ஸோ இப்போது எல்லா கண்டெய்னருமே நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போது பிடபிள்யூடின்னு கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போது ரன் பண்ணி பார்த்தோன்னா வருமானு கேட்டிங்கனாக்கா ஓகே. ஸோ இது வந்து ஃபுல் பாத் இங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ அது ஒரு இஷ்யூ நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிடபிள்யூடி, ஸோ இது இங்கே வந்து ஃபுல் பாத் நீங்கள் கொடுக்கணும். அந்த ரூட்லேருந்து நீங்கள் எல்லா பாத் எல்லா பாத்துமே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு உங்கள் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ இப்போ நான் வந்து இந்த சர்வீஸ் உள்ள நான் என்ன ரன் பண்ணாலும் அது எனக்கு இங்கே வெளியவும் எனக்கு இங்கே எக்ஸிட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் அந்த டாக்கர் வால்யூம்ஸுங்கிறது. ஸோ இதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஆல், பாய். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டாக்கர் டாஸ்க் நிறைய கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஆல், பாய்.